கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 537 ட்ரா நம்பர் 29/8/2024. வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் எல்லாருமே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் வந்துட்டுருக்கு. அதனால தான் சொல்கிறேன், யார்ட்டையும் காசு கொடுத்து கெஸ்ஸிங் வாங்க வேணாம். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கான ஒரு வெற்றியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். மினிமம் கேஎல் டைமண்டில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களால் ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அண்டு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங், ஆல்போர்டுக்கான கெஸ்ஸிங், அனைத்து கெஸ்ஸிங்குமே நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், பார்த்து கவனமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனே 29/8/2024 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். கார்னியா ப்ளஸ் லாட்டரி 537 ஒரு ட்ரா நம்பருக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். டுடே நம்ம கார்னியா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஓகேங்களா? நீங்கள் ஒருவேளை கேஎலோ டியரோ போடுற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இவங்களை தொடர்பு கொண்டுக்குங்க. இவங்க ஓரளவுக்கு சும்மா தரமாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க. அதாவது இவங்ககிட்ட நீங்கள் காசு போட்டு போட போகிறீங்க, அவங்க உடனுக்குடனே நம்மளுக்கு பரிசு ஏதாவது இருந்துச்சுன்னா பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துருவாங்க. அதனால் ரொம்பவே நம்பிக்கையான ஒரு ஆள். அதனால் எல்லாருமே உங்களை தொடர்பு கொண்டுருக்குங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி ப்ரோ எனக்கு பரிசு அடிச்சிச்சு, காசு கொடுக்காமல் ஓடிட்டாங்க ப்ரோ, ரொம்பவே இதாக இருக்குது ப்ரோ, கஷ்டமாக இருக்குது. நான் அவளை கஷ்டப்பட்டு ஒரு வின்னிங் தான் அடித்தேன், ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இங்கே அந்த ஒரு பிரச்சனை எதுவுமே இருக்காது. நீங்கள் இவங்ககிட்ட நீங்கள் போடுறீங்கன்னா இவங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இவங்க கரெக்டாக இருக்காங்களா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குற மாதிரி ஒரு 50-50 லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். ஏ போர்டு 9, பி போர்டு 8, சி போர்டு 2. ஓகேங்களா? இது நம்மளுக்கு சி போர்டு 2 நம்மளுக்கு மேட்ச் பண்ணி வந்துருச்சுங்க. 8 இங்கே இறங்கி இருந்துச்சு, 9 இங்கே இறங்கி இருந்துச்சு. இதான் நம்ம பண்ண தப்பே. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 ஏ போர்ட்லையும் 9 பி போர்ட்லையும் இறங்கி இருந்துச்சு. இது அப்படியே பிஏ அப்படி மாறிடுச்சு. 9, 8, 2 இப்படி இந்த சர்க்கிளில் இந்த பேட்டர்னில் இறங்கிருச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்குரிய அடுத்து என்ன வின்னிங் இருக்குன்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். நமக்கு ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் நம்மளுடைய மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் கொடுக்குறோம் இல்லையா, மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் கொடுக்குறோம் இல்லையா, அதில் ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 பாஸ், அதாவது ஏ போர்டு பாஸுங்க. நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பரு ரொம்பவே கிரிட்டிக்கலாக போகுதுங்க. அதாவது மிஷின் நம்பரு, நேற்றுக்குரிய மிஷின் நம்பரில் ட்ரையல் நம்பர் ஓட்டுவான்னு பார்த்தீங்களா, ட்ரையலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நம்பர் இதிலே பார்த்தீங்கன்னா இதிலே போயிருச்சுங்க. நம்ம ஏ போர்டில் 1 வைக்கிறோம், பி போர்டு கிடையாது, சி போர்டில் 7 வைக்கிறோம். நம்மளுடைய ட்ரையல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் ஓட்டுற ட்ரையல் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1, 7, 7 இதுலேயே இப்படி போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். 177 ட்ரையல் நம்பர் வச்சுட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னங்க போட்டதை கேன்சலாங்க பண்ண முடியும்? சொல்லுங்கள். அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம வைக்கிற ஒரு ஃபாலோயிங் நம்பர் டெய்லியும் 1 மிஷின் நம்பரில் வந்துடுது, அதே மாதிரி 7 மிஷின் நம்பரில் வந்துடுதுங்க. இந்த 2ம் வராமல் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு வின்னிங், சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிடலாம். யாருக்கெல்லாம் வின்னிங் டுடே அடிப்போன்றது நம்பிக்கை இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 9 வைத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1, 3, 7. கண்டிப்பான முறையில் ஏ போர்டு பொறுத்தளவு இது உள்ளே வந்தே வரணும், அவ்வளோதாங்க சொல்லிட்டேன். 1, 3, 7. நீங்கள் தனியாக இண்டிவிஜுவல் ப்ளே பண்ணுறவங்களா இருந்தால் மறக்காமல் இதை நீங்கள் கவனமாக வச்சு ப்ளே பண்ணிக்கங்க. ஏ போர்டு 9 வச்சு 1, 3, 7 இதுதான் கன்ஃபார்மாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர், கன்ஃபார்ம் நம்பர் டாட். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். பி போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0, 1, 2. 0, 1, 2. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் பி போர்டு 8 பொறுத்தளவு. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு சி போர்டு 2 வச்சனால நமக்கு சி போர்டு பேட்டர்னில்
1 2 3 4 5 6 7 8 9. இதில் என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கு. அப்போ 7க்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. பவர் அண்ட் ஃப்ளிப் நம்பரில் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 2க்கு 7 நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதனால் நம்முடைய ஃபாலோயிங் நம்பர் கண்டிப்பான முறையில் வருதா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. ரொம்ப தலைவலிக்குதுங்க. 7 அது இல்லாத பட்சத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 1 7 8 1 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். 7 8 1 சீபோர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7 8 1. ஓகேங்களா? சீபோர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? இந்த 982 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 394. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 394 6 2 3. ஓகேங்களா? 6 2 3. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0 8 7. ஓகேங்களா? 0 8 7. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 637 637. 394 623 087. இதில் பார்த்துக்கிட்டோம்னா 2 நம்பருக்கு நம்மளுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்க. இந்த 2 நம்பர் 637 087 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் மறக்காமல் நோட் பண்ணிங்க. இப்போ அடுத்து ஒரு 3 3 டிஜிட் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. 087 637 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 3 நம்பர் தான் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு 3 டிஜிட் தான். ஓகேங்களா? 637 பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி 927. ஓகேங்களா? 927. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 784. ஓகேங்களா? 784 327. அவ்வளோதாங்க நண்பர்களே. 927 327 784 இதுதான். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான நம்பர். ஓகேங்களா? 982 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 29/8 2024. அதுமா 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு டுடே ஒரு அதிகபட்ச கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்துக்கிட்டோம்னா 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? இது ஒரு பேட்டர்ன். இது நம்மளுக்கு கிடைச்சது ஃபஸ்ட்டு நம்பர் 9 4 2. அதாவது 4 2 42 ஃபஸ்ட்டு நம்பர். ஓகேங்களா? இதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 3 7. ஓகேங்களா? செகண்ட் ஒன் நம்பர். இது வந்து ஏபிஏசிபிசிக்கான 42 37. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 43 42 43 37. ஓகேங்களா? நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஏபிஏசிபிசி 42 37 43. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அதுக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் 32
24 ரொம்பவே அதிகபட்சமாக சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 87 அவ்வளோதான் நண்பர்களே. வெறும் 3 நம்பர் தான். நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 42, 37, 43, 32, 24, 87. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர். அதில் ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் இதுதான் இந்த 6 நம்பர் தான் அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படும். நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து பக்காவாக லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய நம்பர் 713 ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோமா? இதில் வந்து 087. ஓகேங்களா? அவ்வளோதாங்க நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பருக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதுலேயே அதிகபட்சம் மாறாமல் கொண்டு போயிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு ஈஸியாக ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிடலாம். டுடே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு வின்னிங்கை ஈஸியாக தட்டி தூக்கியாச்சு. ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவரும் பண்ணியாச்சு. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடுவோம். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.